இன்னைக்கு காலையில் ஒரு செய்தித்தாளில் வந்து பார்க்குறேன், நிஜமான ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவரை இன்னொருத்தன் டூப்ளிகேட் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உன்னை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிறான். அதையும் அவர் வீடியோ எடுத்து போடுறாரு. காவல்துறையில் இருப்பவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த அளவுக்கு சைபர் கிரைம் வந்து உச்சத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் நீ பேசுகிற எல்லா பேச்சும் பேசின அடுத்த நிமிஷம் வந்து வீடியோலையும் யூடியூப்லேயும் போய் அடுத்தவனை சேர்ந்துருது. அப்போ அது என்ன தாக்கத்தை உண்டாக்குது, எவ்வளோ பகைமையை உண்டாக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து அது வெயிட் பண்ணிக்கிட்டே போகுது அந்த கேப்பை. அந்த இடத்துல எல்லோருக்கும் நாவடக்கம் தேவை என்பதற்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கணும் தான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்னேன். அது இப்போவாவது ஆரம்பிக்குமான்ற ஆசையில் தான் இந்த 2வது நிகழ்ச்சியை நான் பண்ணுங்கிறேன். இல்லைனா இப்போ அந்த அம்மாவை பற்றி பேச வேண்டிய நெசசிட்டியே கிடையாது, அந்த அளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. நம்ம பொதுவாக இந்த சினிமா சார்ந்த நடிகைகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற வேலையை நான் வச்சுக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா அவங்க இந்த வசனத்தை கொடுத்தா இங்கே பேசுவாங்க, அங்கே கொடுத்தா அந்த வசனத்தை பேசுவாங்க. ஒரு கட்சியில் உறுப்பினராக சேரு, இல்லைனா உங்கள் பார்ப்பன ஜாதிக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க, நீங்களே தலைவியாவாங்க. ஏற்கனவே எஸ்ஐ சேகர் கூப்பிட்டு இருக்காரு, ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு. போங்க, ஒரு இயக்கமாக மாறுங்கள், ஒரு குரலாக மாறுங்கள். உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ ஆட்களை கொண்டு போய் வந்து கேளுங்க. இது என்ன சந்தடி சாக்கில் வந்து போறவனெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தது யாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு தாங்குதிறன் கிடையாது. தாங்குதிறன் கிடையாதுன்னு சொல்றது காரணம் கேட்டீங்கன்னா, எல்லாமே சென்சிட்டிவ் சொசைட்டி. காலையில் எழுந்த உடனே அவன் சென்சிட்டிவாக தான் எந்திரிக்கிறான். ஒரு சாதாரண சொல்லாடலை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைக்கு மனித மனதுக்கு பக்குவம் இல்லை. அப்ப செலிபிரிட்டி என்று அழைத்துக் கொள்ளுகின்ற நீங்கள், செலிபிரிட்டி என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதையே 24 மணி நேரமும் விரும்புகின்ற நீங்கள் பொதுமக்களோடு எப்படி உரையாட வேண்டும்? ஒரு மண்ணில் இருந்து கொண்டு அந்த மண்ணிலிருந்து நான் வாழ்வதாக சொல்லிக்கொண்டு அந்த மண்ணில் இருக்கின்ற மக்களை எப்படி கொச்சப்படுத்த முடியும்? உடனே இது தமிழக அரசாங்கத்துக்கு என்ன வேலை? சரி, அப்படி தமிழக அரசாங்கம் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அது வரவேற்கப்பட வேண்டிய நடவடிக்கை. ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் கொச்சப்படுத்தினாலும் கேட்டுக்கிட்டே போயிருந்தவங்களுக்கு இது ஒரு சான்ஸா கூட இருக்குன்னு வச்சிங்களேன். இன்னைக்கு ஜெயலலிதா இல்லைங்க, ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா இந்த குழு இருக்கு பாருங்க, இதை தான் அவங்க முதல்ல கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கரெக்டா தெரியும் இதை மிஸ்யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் வேலை பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அவங்க கரெக்டான இடத்துல போய் காஞ்சிபுரத்தில் கை வச்சாங்க. அன்னைக்கு எங்க போனீங்க? எங்க போனீங்க? எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள்லாம் அன்னைக்கு பேசணும். 1000 இருந்தாலும் இந்த நடவடிக்கையின் மூலமாக அவருக்கு இழைக்கப்படுகின்ற அவமானங்கள் அதிகம். தோழர் திருமாவளவன்லாம் அன்னைக்கு போய் நின்னாரு, நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே. யாருமே வரல. ஆகவே இது வந்து ஒரு தொடக்கம் என்பதை வைத்துக் கொள்வதை விட இதை போல் வாய்க்கொழுப்படுத்தவர்களுக்கு இது வந்து ஒரு சந்தர்ப்பம் தங்களை திருத்திக் கொள்வதற்கு.